வணக்கம். நான் உங்க அலமேலு மாற்றுத்திறனாளிகள் மனதின் குரல் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல டாக்டர் அம்பேத்கர் ஐயாவோட 134வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். தண்ணீர் பந்தல் திறந்து வச்சிருக்கோம். மக்களுக்கு எல்லாருக்கும் தர்பீஸ் எல்லாம் கொடுத்தோம். அப்ப நம்ம ஆபீஸ்க்கு ஒருத்தவங்க நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேரு கீதாஞ்சலி. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு நான் வழக்கமாக என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு ஆட்டோவில் போவேன். அந்த ஆட்டோ அவர் திரு ரமேஷ்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு தமிழ் மண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் இந்த ட்ரெஸ். தமிழ்மான யாருன்னு தெரியுமா? தெரியும். அவர் மூலயமா தான் எனக்கு தெரியும் தமிழ் மண்ணாவை. அதுக்கப்புறம் தமிழ் மண்ணா மூலயமா இங்கே எல்லாரையும் அவர் தான் இந்த ட்ரஸ்டோட தலைவர், ரெசிடென்ட். சரிங்களா? சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா? எனக்கு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் எனக்கு முதுகு எலும்பு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி 2 இடத்துல சர்ஜரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் இந்த ஸ்டிக்கு மூலிமா நான் நடக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்து நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இப்போதான் சமீப காலம் முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி என்னோட கணவர் ஒரு ஜாண்டிஸ்னால தவறிட்டாங்க. சரி, வருத்தப்படாதீங்க, நாங்களும் அவங்க கூட இருக்கிறோம். இப்போ அந்த தைரியம் தான் என்ன இவ்வளவு தூரம் மீட்டு கொண்டு வந்திருக்கு. நான் என் கணவர் இழந்ததை என்னால் தாங்கிக்கவே முடியாத நிலைமையில தான் மன உளைச்சல் இருந்தேன். அந்த சூழ்நிலையில தான் நான் தமிழ் மண்ணாவை சந்திச்சேன். அது சந்திச்ச உடனே உங்க எல்லாரையும் பார்த்த உடனே நீங்க எல்லாமே மீண்டு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாமே வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கீங்க, போராடி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க, என்னால வர முடியாதாங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை வருது. இப்போ நான் வண்டி ஓட்டுறேன், இங்க இவ்வளவு தூரம் நான் வரேன். எனக்கு வண்டி ஓட்டலாம் தெரியாதுங்கம்மா. ஐயப்பா அங்கிருந்து அது காரணம் தமிழ் மண்ணாவும் நீங்க எல்லாரும் தான். ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன உதவி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? உதவிங்க இல்லை, உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் எல்லாருக்கும் சேவை செய்யணும், எங்களோட பயணிக்கணும். லைஃப் லாங் உங்க எல்லாரோடையும் நான் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். சரிங்களா? இனிமே ஒரு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம உங்க வீட்டில் ஒரு விசேஷம், எங்க வீட்டில் ஒரு விசேஷம் வந்து போய்க்குவோம். அது மாதிரி இங்கே ஒரு விசேஷம் இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம இன்னும் கடைசி காலம் வரைக்கும் இது பண்ணுவோம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? தமிழ். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு கார்மெண்ட்ல கோஆர்டினேட்டரா இருக்கேன். சரி சரி. மக்களே பார்த்தீங்களா, இது எங்களுக்குலாம் பிறந்து கொஞ்ச நாள்ல வந்த பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு இப்ப நடுவுல வந்திருக்கு. ஆனா அவங்க தோன்று போகாம எங்களை பார்த்து தன்னம்பிக்கையோட இது பண்ண வந்திருக்காங்க. எங்களை மாதிரி இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன், யாருமே தோன்று போகாதீங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட நம்ம பல மடங்கு ஸ்ட்ராங்கானவங்க. நம்மளால எல்லாம் முடியும். எந்த துறையினாலும் நம்ம சாதிக்க முடியும். நிறைய துறையில நம்ம மக்கள் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு தோன்று போகாம சாதிச்சு வெளியே வாங்க. நம்ம வாழ்றதே பெரிய சாதனை தான். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை சாதனை தான். கின்னஸ் ரெக்கார்டு தனியாலாம் நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் கின்னஸ் சாதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலுமேலு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.